2013ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்ட இந்த ஆட்டோ கட்டணம் இன்று 2025 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் கட்டணங்கள் ஏற்றாமல் இருக்கின்றது. ஒரு வருடத்துக்கு ₹1 என்று ஏற்றினாலும் நமக்கு 25 ரூபாய் கிலோமீட்டருக்கு கிடைத்திருக்கும். ஆனால் இந்த ஓலா, ஊபர், ராபிடோ இது போன்ற ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஆப்புகள் எல்லாம் ஒரு கிலோமீட்டருக்கு ஒவ்வொரு ஆப்பும் ஒவ்வொரு விதமான ரேட்டுகளை போட்டுக் கொண்டிருக்கிறது. இது அரசாங்கத்துக்கு தெரிந்திருந்தும் அவர்கள் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள். 2013இல் அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்ன சம்பளம் வாங்கினார்கள், இப்போது என்ன சம்பளம் வாங்குகிறார்கள், அந்த 2013இல் தங்கத்தினுடைய விலை என்னவாக இருந்தது, இப்பொழுது என்ன விலை இருக்கிறது. ஆனால் அப்பொழுதும் அந்த ஆட்டோக்காரர்கள் அந்த தங்கத்தை வாங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்பொழுதும் அவர்கள் வாங்கிக்கிறார்கள். ஆனால் அவர் அந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய நேரத்தில் அந்த இறைவனுடைய கிருபையினால் வாங்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது வட்டி, தண்டல் இது போன்ற பிரச்சனை மூலமாக அவர்கள் வாங்கி தங்களுடைய வாழ்வாதாரத்தை இன்னும் சொல்ல போனால் தற்கொலை செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் யாரு? நம்முடைய அரசாங்கம். இந்த அரசாங்கம் செவி தாழ்த்தி இந்த ஆட்டோ ஓட்டனுடைய கட்டணத்தை சரியான முறையில் நிர்ணயித்து கொடுத்தால் அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தல் என்பது உங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை புகட்டும். இல்லை என்று சொன்னால் இந்த ஆட்டோ ஓட்டுநர் பொதுநல சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய குடும்பத்தை கணக்கிட்டு கொள்ளுங்கள். எத்தனை ஓட்டுகள் இருக்கு என்பதை கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். இதை நீங்கள் உணர்ந்து செயல்பட்டால் நாளை உங்களுடைய சட்டமன்றம் ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு என்பதாக சொன்னது உண்மையாகும். இல்லை என்று சொன்னால் அது பொய்யால் ஆக்கப்பட்டுவிடும். நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன்.